Please subscribe Sadhguru Sai Creations. உடல் சூட்டை தணிப்பதற்கு ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒரு 5 மூலிகைகளை பார்க்கலாம். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இதை ஜூஸ் மாதிரி தினமும் காலையில் மோரோடு சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இருக்குனாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காயகற்ப மூலிகை. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 மூலிகையை பற்றி இப்போது பார்க்கலாம். நம்ம உடல் உஷ்ணம் இப்போது பார்த்தோம்னா இருக்கக்கூடிய இந்த சம்மர் டைமில், நம்மளுடைய கோடை காலத்தில் உஷ்ணம் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்களும் நம்ம உடலில் கூட சேர்ந்தே வருதுன்னு சொல்லலாம். அதிகமான உடல் சூட்டினால் கண் எரிச்சல் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப தலைமுடி உதிர்தல், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தோல் ரொம்ப ட்ரை ஆகி நமக்கு ஒரு வறண்ட தன்மை ஏற்படுறது, யூரின் போகும்பொழுது எரிச்சல் இருக்கிறது, நீர் கடுப்பு, நீர் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம உடலில் நிறைய ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய உடல் சூட்டை தணிப்பதற்கு ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமாக ஒரு 5 மூலிகைகளை பார்க்கலாம். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம வீடுகள் நிறைய பேர் வீடுகளையும் இருக்குது கற்றாழை. இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாகவே நம்ம உடலில் தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகமான உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அதுவும் இதில் செங்கற்றாழை. இதில் நம்ம சித்த மருத்துவத்தில் செங்கற்றாழையை பயன்படுத்தி நிறைய மருந்துகள் செய்வோம். உடல் உஷ்ணம் தொடர்பாகவோ இல்லை பைல்ஸ் மற்றும் ஃபிஸ்டுலா பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், இந்த புற்றுநோயை குணமாக்கக்கூடிய நிறைய மருந்துகளில் செங்கற்றாழை நமக்கு சேருது. இந்த கற்றாழையை நம்ம தினமுமே என்ன பண்ணலான்னா, நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன உள்ள இருக்கிற ஜெல்லை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு 6லேருந்து 7 முறை அதை தண்ணீர் விட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை ஜூஸ் மாதிரி தினமும் காலையில் மோரோடு சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. உடல் சூடு முக்கியமாக நம்ம குடல் பகுதியிலிருந்து தான் உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும், அதாவது உணவு சரியாக செரிமானம் ஆகலை அப்படின்னும்போது குடல் பகுதியில் இருந்து தான் நமக்கு உஷ்ணம் உடல் முழுவதுமே பரவுது. அப்போது நம்ம இந்த கற்றாழையை பயன்படுத்தும் போது குடல் பகுதியில் நமக்கு உஷ்ணம் ஏற்படாமல் கற்றாழையை நமக்கு பாதுகாக்கும். முக்கியமாக அதிகமான உடல் உஷ்ணத்தினால வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரியாக்குறதுக்கும் நமக்கு கற்றாழை மோரோடு சேர்த்து பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக இந்த கீரை வகை. இந்த கீரை வகையை நம்ம வாரம் 2-3 முறையாவது பயன்படுத்தும் பொழுது அதிகமான உஷ்ணம் நமக்கு குறையும். அதுதான் மணத்தக்காளி கீரை. நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கிற மூலிகைகளை ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகை தான் இந்த மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லணும். பொதுவாக உஷ்ணம் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க, நான் நிறைய ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு மெடிசன் சாப்பிட்டுட்ருக்குறோம், வாய் ரொம்ப புண்ணான மாதிரி ஆயிடுச்சு, உலர்ந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சரி செய்கிறதுக்கு, அந்த உஷ்ணத்தை குறைப்பதற்கு நமக்கு இந்த மணத்தக்காளி கீரை பயன்படுது. இந்த கீரையை சாறாக எடுத்து தினமும் காலையில் நம்ம பருகிட்டு வரலாம். இல்லைன்னா இதனோட சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ உடல் உஷ்ணம் தணிவதற்கு நமக்கு மணத்தக்காளி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா வாழைத்தண்டை பொறுத்த வரைக்கும் வாழையிலோட எல்லா பாகங்களுக்குமே நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது தான். வாழைத்தண்டு நம்ம சாறாக பயன்படுத்தும் போதோ இல்லை சமைத்து சாப்பிடும்போதோ உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்கலாம். ஏன்னா இந்த வாழைத்தண்டு அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் மட்டும் இல்லை, கற்கள்,
ஸோ ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள், இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு வாழைத்தண்டு பயன்படுது. ஸோ தொடர்ந்து வாழைத்தண்டை வந்து தினமுமோ இல்லை நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் இந்த வாழைத்தண்டு, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் இந்த வாழைத்தண்டு பயன்படுத்தலாம். இந்த வாழைத்தண்டு சாரோட நம்ம கற்றாழை சாறு கலந்தும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடனே நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உடல் உஷ்ணத்தினால அங்கங்கே நிறைய பேருக்கு ஹீட் பாயில்ஸ் வருது, கட்டிகள் வருது. இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம வாழைத்தண்டை பயன்படுத்தலாம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, இது உடல் உஷ்ணத்தை மட்டும் இல்லை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்றுது. ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இருக்குனாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காயக்கற்ப மூலிகை இதுதான் அருகம்புல். இந்த அருகம்புல்ல நம்ம வந்து ஜூஸ் மாதிரி தினமும் காலையில் அருகம்புல் ஜூஸ் தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்பொழுது நம்ம உடலில் பல நன்மைகள் உண்டாகுது. முக்கியமாக நமக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தணியிறது. நம்ம ஸ்கின்ல நிறைய பேருக்கு ஸ்கின் ரேஷஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் ரேஷஸ் சரியாகிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும் நமக்கு அருகம்புல் பயன்படுது. இந்த அருகம்புல் சாறாக எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது உடலில் மற்றும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அருகம்புல் சாறு தினமும் பருக முடியல அப்படின்னா அருகன் கிழங்கு குடிநீரும் நமக்கு கிடைக்குது, சித்த மருந்தகங்களில் இருக்கும். இந்த அருகம்புல்லோடு சேர்த்து அந்த வேரோடு அந்த அருகம்புல்லை பயன்படுத்தி தான் இந்த மருந்து செய்யப்படுது. அருகம்புல்லோட சில மூலிகைகள் சேர்த்து கொடுக்கக்கூடியது தான் அருகன் கிழங்கு குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வாங்கி கஷாயம் மாதிரியும் தினமும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை நச்சு கழிவுகள், டாக்ஸின்ஸாக இருக்கட்டும், உடல் உஷ்ணம், இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா எலுமிச்சை. இந்த எலுமிச்சைன்னு சொல்லக்கூடியது பித்தத்தை தணிக்கக்கூடிய, பித்தம் அப்படின்னு சொல்லும்போதே உடல் உஷ்ணத்தை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணத்தை குறைப்பதற்கு எலுமிச்சை பயன்படுது. பொதுவாக இந்த எலுமிச்சை இலைகளை தினமும் காலையில் ஒரு 5-6 இலைகள் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து குடிக்கும்பொழுது, கொஞ்சமாக தேன் கலந்தும் குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு போனாலும் இல்லை ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, இந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். இதை சரியாக்கணும்னு நம்ம எலுமிச்சை இலைகளை பயன்படுத்தலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி எலுமிச்சை இலைகளை வந்து நம்ம காலையில் டீ மாதிரி குடிக்கலாம். இல்லை எலுமிச்சை பழமே நம்ம வந்து தினமும் சாறு மாதிரியோ இல்லை தோலோடையே அது வந்து தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம உடலில் இன்னும் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, இந்த கோடை காலத்தில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்திட்டு வரோம், வேறு என்ன உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆயிலி டயட், அதாவது எண்ணெயிலே பொரித்த இல்லை வறுத்த உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். அதிகமான நான்வெஜ், அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றதும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது சாப்பிடும்போது தான் என்ன ஆகுனா உடல் அதிகமான உஷ்ணம் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். இரவு நேரத்தில் உணவு நேரம் கடந்து 10 மணிக்கு மேலே நம்ம ஃபுட்டு எடுத்தாவே கம்ப்ளீட்டாக அது வந்து உடல் உஷ்ணத்தை அதிகமாக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் அது மாறுது. அப்போது இரவு உணவும் நம்ம வந்து சரியான நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதை தாண்டி வாரம் 2 முறை நிச்சயமாக எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எண்ணெய் குளியல் நம்ம வாரம் 2 முறை பயன்படுத்தும் போதும் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருந்ததுன்னா குங்குளிய பருப்பும் இளநீரோடு சேர்த்து பயன்படுத்தலாம். இப்போ தினமுமே வந்து மதிய நேரங்களில் ஏதாவது ஒரு டைமில் நம்ம இளநீரை பயன்படுத்தலாம். இளநீரில் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு குங்குளிய பருப்பம் எடுத்து அதில் போட்டுட்டு அதை பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தால் ரொம்ப எளிமையாக இந்த 5 வகையான மூலிகைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.